ஏனையின் வீதியோரமாக இருக்கிற ஜேசிபி ஷோரூமை இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாவற்குழி சிவபூமி திருவாசக அரண்மனையை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இந்த வீதியில் நாங்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த சிவபூமி கோவிலுக்கு போகிறதுக்கு முதல் இடதுகை பக்கமாக ஒரு வீதி போகுது. அந்த வீதிக்கு பேரை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் அமிர்தா வீதி அப்படி என்று சொல்லுவாங்க. அந்த அமிர்தா வீதியில் தான் 400 மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைந்திருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இடது கை பக்கமாக இருக்கிற இந்த வீதிக்கு பேர் தான் அமிர்தா வீதி. இந்த வீதியில் தான் நாங்கள் 400 மீட்டர் போக வேணும். இப்போ நாங்கள் அந்த காணி வாசல் வரைக்குமான வீதியை முழுமையாக பார்ப்போம். இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கிளை வீதி ஓரமாகத்தான் இந்த 4.5 பரப்பு காணியும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கே தெரிந்திருக்கும் 4.5 பரப்பு காணின்ற 4 பக்கமும் இருக்கிற மதில் புதிதாக கட்டப்பட்டு பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி தான் மொத்தமாக 4.5 பரப்பும் சேர்த்து விற்பனைக்காக இருக்குது. பிரித்து கொடுக்க மாட்டாங்க. 4.5 பரப்பையும் ஒரே ஆள் தான் வேண்டிக் கொள்ள முடியும். 4.5 பரப்புக்கும் சேர்த்து உரிமையாளர் சொல்கிற விலை 78 லட்சம். அதாவது இந்த காணியை விற்கிறது உரிமையாளர் தான். நேரடியாக உரிமையாளரை தொடர்பு கொண்டு இந்த காணியை நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும். நேரில் போய் காணியை பார்த்துட்டு விலை விவரங்களை கதைக்க முடியும். அவர் சொல்கிற விலை தான் 78 லட்சம். இந்த காணியை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சுத்து முதல் கட்டி முன்னோக்கி கேட் போடப்பட்டிருக்குது. குழாய் கிணறு வாசலில் அடிக்கப்பட்டிருக்குது. தண்ணி குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதி அப்படி என்று தான் உரிமையாளர் சொல்லியிருக்கிறார். இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த காணிக்கு புதிதாக பயன் தரும் மரங்கள் 28 தென்னம்புள்ள உரிமையாளர் இப்போ கிட்டடியில் வச்சிருக்கிறார். இந்த காணிக்கு முன்பகுதியில் மின்சார இணைப்பு போகுது. இந்த காணிக்கு மின்சாரம் எடுக்கிறேன்டா உடனடியாக எடுத்துக்கொள்ள முடியும். இந்த காணிக்கு 2 பக்க பாதை இருக்குது. பிரதான கேட்லையும் பாதை இருக்குது. அதே போல் இந்த காணின்ற வலது பக்கமாக ஒரு சிறிய பாதை போகுது. அந்த பாதையையும் பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த காணிக்கு 2 பக்க பாதை இருக்குது. நாவக்குழி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து 900 மீட்டர் தூரத்தில், அதாவது 1 கிலோமீட்டருக்கு உட்பட்ட தூரத்தில் தான் இந்த காணி இருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்துட்டோம். இந்த காணியை வாங்க விரும்பினா தொடர்பு கொள்ள வேண்டிய உரிமையாட்ட தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணியை சம்பந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த காணியை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் நாவற்குழி பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த 4.5 பரப்பு காணியை நீங்கள் உரிமையாளரோட நேரடியாக பேசி விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவையண்டா பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே போல் உங்களோட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்ய போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். நார்மல் கால் ஊடாகவோ அல்ல வைபர் வாட்ஸ்அப் ஊடாகவோ நீங்கள் தொடர்பு கொண்டீங்களா அப்படின்னு சொன்னால் உங்களுடைய காணிகள் வீடுகளை நீங்கள் விற்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது விளம்பரப்படுத்தல் தேவைக்காக இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கள் நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்குற காணிகள் வீடுகளில் ஏதாவது ஒரு காணிகள் வீடுகளை நீங்கள் வாங்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் அந்த காணிகள் வீடுகளை வாங்குறதுக்கு முதல்
அந்த காணிகள் வீடுகளுக்குரிய சட்ட ரீதியான ஆவணங்களை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. உறுதிகள், தோம்புகள் அப்படியான சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையுமே நீங்களோ அல்ல துறை சார்ந்த சட்டத்தரணி ஊடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதே நேரம் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செலுத்தேக்க அவதானமாக இருங்க. இது பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது. இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது. யாழ்ப்பாணம் மாவட்டம் நாவற்குழி பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த 4.5 பரப்பு காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.